வெல்கம் டு மாஸ்டர் சா குக் ஸ்வீஸ் கோட் ஃபார் த டே. இன்னைக்கான கோட் என்னன்னு பார்க்கலாமா? Soul realization is the incarnated soul realizing that it is not the body and it is one with the higher soul. This is the meaning of yoga or illumination. Soul realization, ஆத்மாவை உணர்ந்தறிதல் அப்படின்றது என்ன பொருளாது அப்படின்னா, ஆத்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா என்ன இருக்கும்? ஆத்மான்றது வந்து ரெண்டு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆத்மா, இன்னொன்று வந்து ஜீவாத்மா. ஜீவாத்மாவை தான் இன்கார்னேட்டட் சோல் அப்படின்னு குறிப்பாங்க. நம்ம ஒவ்வொரு முறை பிறவி எடுக்கும் பொழுது ஆத்மா தன்னுடைய ஒரு பகுதியை இந்த உலகத்துல பிறக்கிறதுக்காக ஜீவாத்மாவை கீழே இறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜீவாத்மா இந்த உலக வாழ்க்கையில வாழ்றதுக்காக தன்னுடைய உடல்கள், தேவையான உடல்களை வந்து உருவாக்கிக்குது. என்னென்ன உடல்கள்? மனதிற்கான உடல், உணர்வுக்கான உடல், ஒளி மற்றும் ஸ்தூல உடலை உருவாக்குது. இப்ப சோல் ரியலைசேஷன், ஆத்மாவை உணர்ந்தறிதல் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, ஜீவாத்மா தான் தான் உருவாக்கிய உடல்கள் அல்ல, தான் ஆத்மா அப்படின்றது உணர்றதுதான் சோல் ரியலைசேஷன். சோல் ரியலைசேஷன் இஸ் த இன்கார்னேட்டட் சோல் ரியலைசிங் தட் இட் இஸ் நாட் த பாடி. நாட் த பாடின்றது என்னது? பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, இமோஷனல் அண்ட் மென்டல் பாடி. திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் யோகா ஆர் illumination. யோகா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிணைதல் அப்படின்றது வரும். இலுமினேஷன் அப்படின்றது பேரொளியோடு இணைதல், இலுமினேஷன். இப்போ யோகா ஆர் இலுமினேஷன்றதுக்கான உண்மையான அர்த்தம் அப்படின்றது என்னது? ஜீவாத்மா ஆத்மாவோடு ஒன்றிணைதல். தான் உடல் அல்ல, உணர்வுகளும் அல்ல, எண்ணங்களும் அல்ல, மனமும் அல்ல. நான் ஆத்மான்றதை உணர்றது, அதோட இணையிறது தான் சோல் ரியலைசேஷன். Thank you.